கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையிலே ஆசீர்வதிப்பாராக. நித்திய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவத்தை பற்றிதான வரலாற்றை நாம் சிந்திப்பதும் ஆராய்வதும் படிப்பதும் மிகவும் ஆச்சரியமாயிருக்கும். அப்பேற்பட்ட வகையிலே வல்லமை நிறைந்தது. பார்க்கும் பொழுது சரித்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை தடை பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆதியிலிருந்து ஜனங்கள் ஆரம்பித்தார்கள். உதாரணத்துக்கு யூத தலைவர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள், பல தலைவர்கள் எல்லாம் இந்த தேவனுடைய வார்த்தை தடை செய்ய என்று சொல்லி பார்த்தார்கள். ஆனால் தடை செய்ய யாராலும் முடியவில்லை. இயேசுவை பின்பற்றின 12 சீசர்கள் பெரிய சாதனை செய்ததை நான் பார்க்கின்றோம். உலகத்தின் 3/4 ஜனங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த கிறிஸ்துவின் வார்த்தையை, கிறிஸ்துவத்தை தடை செய்ய நம் தேசத்திலே, பல தேசங்களிலே அநேகர் முயற்சிக்கிறார்கள். ஆனால் சத்தியத்தை நாம் அறிவோம், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ ஒரு பொழுதும் ஒளிவதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போலவே மறுபடியுமாக பேதுரு தன்னுடைய நிருபத்திலே அதை உச்சரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 1 பேதுரு 1:24 பார்க்கும் பொழுது, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனமும் இதுவே. ஆகவே கிறிஸ்துவானவர் வரும் வரை இந்த வார்த்தை நிலைத்திருக்கும். அதே வேளையிலே நாம் சுவிசேஷ பணியிலே பங்கு கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்ப ஆமென் சொல்லிட்டேனே, ஒரு ஜெபம் பண்ணினால ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமையா, உம்முடைய வார்த்தை எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்பதை நாங்களும் அறிகிறோம், அறிக்கை செய்கிறோம். இந்த நற்பணியிலே ஆண்டவரை நாங்களும் பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். Thank you for watching. We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 a.m. for English service and 10:30 a.m. for Tamil service. God bless you.